ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். இந்த வருஷத்தின் கடைசி மணி நேரத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். மெட்ராஸில் வெள்ளம், இங்கே தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி பெரிய வெள்ளம். ஒரே ஒரு ரைஸ் மில்காரருக்கு மாத்திரம் 13 கோடி நஷ்டம். ஆயிரக்கணக்கான மூட அரிசி, நெல். அவர் சொன்னார், என் ஜோலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஏறல. ஒரு துணி கடைக்காரருக்கு 7 கோடி நஷ்டம். என் வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தேன். எங்கெங்கெல்லாம் பணம் வராதுன்னு நினச்சனோ, பட்டுப்பூச்சி பட்சித்த வருஷங்களின் பலனை, முசுக்கட்ட பூச்சி பட்சித்த வருஷங்களின் பலனை, வெட்டுக்கிளி, பச்சை புழு பட்சித்த வருஷங்களின் பலனை எல்லாம் தேவன் திரும்ப நமக்கு தந்தார். கரங்களை தர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்களா, பாட்டு படித்தா நஷ்டம் வராது. ஏன்னா சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் போட்டிருக்கு, தாவீது தனக்கு நஷ்டம் வராதபடி பாடின சங்கீதம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். பாட்டு படித்தா நஷ்டமும் வராது, வியாதியும் வராது. வியாதி சோமாயிரும். சுரமண்டலத்தை எடுத்து தாவீது வாசிக்க சவுலின் மேல் இருந்த அசுத்தாவை என்ன செய்ததா? விலகினது. உங்களை என்னைய ஆண்டவர் என்ன சூப்பராக பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஆரோக்கியம், நல்ல தூக்கம் மாத்திரமா ஒரு பய பக்கத்தில் படுக்க முடியாது. கொரட்டை. பெந்தேகோஸ் விசுவாசிகள் ஆம்பளை கொரட்டே இருக்குது, பொம்பளை கொரட்டே இருக்குது. இவங்க பார்க்க எல்லாம் தேவதூதர்களை போல் இருக்கு. வீட்டில் தூங்கிட்டு விட்ற கொரட்டையை பார்க்கணுமே அப்பா. ஜார்க்கண்டுக்கு ஒரு தடவை போயிருக்கோம். எங்களோட ஒரு மனுஷன் ஜெய்சீலன்னு ஒரு ஒல்லியால், அழகாக ஆக்டிவாக அப்படி இப்படி இருக்கார். கொஞ்சம் வயிறு தான் விசுவாசிகளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். போலீஸ்காரங்களுக்கும் பெருசாக இருக்கும், விசுவாசிகளுக்கும். ஆவியானவர் ஒரு தப்பு பண்ணிட்டார். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நீதிமான் பனையை போல செழிப்பான்னு தப்பாக போட்டார் ஆவியானவர். ஆக்சுவலாக என்ன போட்டிருக்கணும்? நீதிமான் பானையை போல செழிப்பான் அப்படி போட்டிருக்கணும். மனுஷன் கொரட்டை போட்டார் பார்க்கணும். எங்களை எல்லாம் ஒரு பெரிய டார்மெண்ட்ரி ஹாலில் ஃபாதர் பெர்க்மேன்ஸ், அகஸ்டின், ஜெபக்குமார் இவங்கெல்லாம் கன்வென்ஷன் நாங்கள் போயிருக்கிறோம். ஒரு 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொரட்டை போட்டால் அவர் உருவத்துக்கும் அவர் போடுற கொரட்டைக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதோ சிரட்டையை வச்சு தரையை சுரண்டுனா எப்படி இருக்கும் அப்படி கொரட்டை. உங்களுக்கு எனக்கும் நல்ல உறக்கத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் இது பண்ணிட்டு சாட்சி நேரம் 11 to 11:30 ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் அப்படியே கரங்களை உயர்த்தி. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அன்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமான. பாலாஜி, பிரியா இங்கே வந்துரு, 2 சேர் இருக்கு. என் தஞ்சமானீரே, என் அன்பனா. இன்னொரு தடவை சொல்லலாம். என் தஞ்சமானீரே,
உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் புதுவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் பொய்யான வாழ்வையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே உங்க பிரசன்னத்தில் என் தஞ்சமானிரே. என் தஞ்சமானிரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி. எத்தனையோ முறை நல்ல இரும்பு கடையில் எனக்கு அடையாளமே சொல்லி கொடுப்பேன். எங்கள் இரும்பு கடைக்கு அடையாளம் அந்த மற்ற கடைக்காரங்க சொல்லுவாங்க, நேராக போய்கிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே போங்க. இந்த சைடில் ஒரு பையன் பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பேன், அந்த கடை தான் அப்படின்னு. அடையாளமே எனக்கு என்னென்னா, அங்கே ஒரு பையன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான், உள்ளே 10 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும், நான் இங்கே பைபிள் படித்தா வேலை நடக்க வேண்டியது கிளியராக நடக்கும். ஏன்னா எனக்கு தெரியும், என் பலத்தில் அவங்கள வேலையை வாங்கலை, அவரே அங்கே கிரியை செய்வார். அல்லேலூயா. எத்தனையோ இடத்துல இந்த பழைய பில்டிங்லாம் உடைப்போம். சில நேரம் ஹோலி ஸ்பிரிட் சொல்ல, கொஞ்சம் நீ கொஞ்சம் இளைப்பாரு, உட்காந்து பைபிள் படிப்பேன். முடியாத வேலைலாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அதுமாதிரி என்னுடைய அண்ணன் மனைவி அவங்க சொன்னது, பிள்ளை படிக்கும் போதெல்லாம் உட்காந்து எக்ஸாம் டைம்லலாம் பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க. ஆவியானவரே என் பிள்ளைக்கு ஞாபகப்படுத்தும். எங்கள் அம்மா நான் எக்ஸாம் நேரத்தில் அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஞாபகம் இல்லாதெல்லாம் ஞாபகப்படுத்தணும், நினை போட்டுக்கிற ஆவியானவர். அப்போ பைபிள் படிக்கும் போதெல்லாம் எங்கள் தகப்பனாருக்கு பயங்கர கோபம் வரும். அவர் மெசேஜ் கேட்பார் 4 மணிலேருந்து. காலையில் 4 மணிக்கு விஸ்வவாணி போடுவார். நைட்டு 12 மணி வரைக்கும் 19 லாங்குவேஜில் மெசேஜ் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னென்ன லாங்குவேஜ்லேயே போகும், அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏதோ அவர் அறிஞ்சோ அறியாமலையோ வசனம் உள்ளே போய்கிட்டே இருக்கு. ஆனால் நான் உட்காந்து பைபிள் படித்தா பல முறை, ஒரு தடவை 2 தடவை இல்லை, அவர் சொல்லுவார், நீலாம் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டலை அப்படிம்பார். காரணம் பைபிள் நான் படிக்கணும். பக்திமான் தான், சர்ச்சுனா விட்டுருவார், என்ன வேலைனாலும் செய்யும்பார், மீட்டிங்னா எவ்வளவோ கொடுப்பார், சபை கட்டணும் வைக்கணும், லட்சக்கணக்கில் நான் நிறைய கொடுப்பார் 25-30 வருஷம் முன்னால். ஆனால் பிஸ்னஸ்ஸு வேலைன்னு வந்தாச்சுன்னா, வேலையை நீ முன்னேறணும், பெரிய மேக்னட் ஆகணும். இந்த கல்குவாரிலாம் ஒரு 6 ஏக்கர் என் பேரில், சாந்தினியோட தம்பி பேர்லெல்லாம் லைம் ஸ்டோன்பாங்க, வெள்ளக்கல் குவாரி 6 ஏக்கரை வாங்கி டெல்லியில் போய் பெர்மிஷன் வாங்க. நான் போக மாட்டேன், லஞ்சம் கொடுக்கணும். 5000 ரூபா கேட்டால் 500 ரூபாய் கொண்டு கொடுத்து நில்லுக்கிட்டே நில்லு அப்படிம்பார். ஒவ்வொரு பெர்மிஷனுக்கும் லைசன்ஸுக்கும் நான் 70 நாள் 80 நாள் கண்ணீர் விட்டு கதறியப்பா, அவன் 5000 ரூபா கேட்காமப்பா, 500 ரூபா கொடு, 500 ரூபா கொடு, நின்றுக்கிட்டே இரு. செத்தேன்.
முடியவே முடியாது. இப்போ நல்லா கவனிங்க, அவர் பேசும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆவியானவர் சொல்லுவார், டேய் இந்த வேத வசனம் அது நீ அதை கனம் பண்ணு, அது உன்னை கனம் பண்ணும். கரங்களை தாட்டுங்களா, அல்லேலூயா. அது உனக்கு அலங்காரமான கிரீடத்தை உனக்கு சூட்டுமா. எண்ணங்களில் ஒரு உயர்ந்த எண்ணங்கள், லட்சியங்கள், தரிசனம் இதெல்லாம் நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த வருஷத்தில் கர்த்தர் எத்தனையோ நான் ஏற்கனவே தெரியுமே, இந்த வீட்டு காரியங்கள், பல லட்சம் ரூபாய் கமிட்மெண்ட்டு, இதெல்லாம் அப்பப்போ இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஒரு வகையான கலக்கம். திடீர் எப்போ டென்ஷன் ஆகும், எப்போ பண நெருக்கடி வரும், எப்போ பண டிமாண்டு வரும் அப்படின்னு பல ஆரம்பத்தில் டென்ஷன், கலக்கம், திகைப்பு, போராட்டம். ஆனால் நாள் ஆக ஆக நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஏப்ரல்லிருந்து ஒரு பெரிய இளைப்பாறுதல், ரெஸ்ட்ஃபுல் மந்த்துன்னு சொல்லலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக வசனத்தில் அமர்ந்திருக்க இளைப்பாற ஒரு நதி உண்டு. ஏன்னா 46ஆம் சங்கீதம் ரொம்ப வாழ்க்கையில் அப்ளை ஆச்சு. 46:2 போடுமா? 46:2 2ஆம் வசனம். தேவன் நல்ல கவனிங்க. ஆகையால் இந்த பூமி அப்படியே எப்படி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சவுதி அரேபியா முஸ்லீம் கண்ட்ரிலாம் ஒரு சட்டியை, பிரியாணி சட்டியை வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க? பிரியாணி சட்டி என்ன பண்ணுவாங்க? கவுத்துவாங்க, அப்படியே கவுத்துவாங்க. இந்த பூமியை அப்படியே கவுத்துனா கூட பூமி நிலை மாறினாலும் அந்த அம்மா உள்ளே உட்காருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. புதுசாக வர்றவங்க பின்னால் இருக்கிற லீடர்ஸ் கொஞ்சம் யாராவது கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி விடுங்க. பூமி நிலை மாறினாலும் நல்லா கவனிங்க, பூமி நிலை மாறும்போது மலைகள் எல்லாம் நடு சமுத்திரத்தில், ஐயர்மலை, பசுமலை, நாகமலை எல்லாம் ராமேஸ்வரம் கடலில் போய் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் 3ஆம் வசங்க இதை பாருமா ஜாயே, சின்ன ஜாயி, ரொம்ப நீ மாறணும் பாஸ்டர் மவுளை. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். நல்ல கரங்களை தாட்டும். அல்லேலூயா. இந்த பேக்கு வச்சுருக்கவங்களாம் உங்கள் பேக்கெல்லாம் கொஞ்சம் கீழே வச்சுருங்க. சைடில் பேக்கெல்லாம் வச்சுருக்கீங்களா? பேக்கு, ரெயின் கோட்டு, அது யார் பேக்குமா? இந்த பேக்கு சொரணம். உங்கள் பேக்கெல்லாம் கீழே எடுத்துருங்க. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் வர்றவங்க தயவுசெய்து யாரும் நிற்க வேண்டாம். கொஞ்சம் பெரிய சேர் வேணாலும் இந்த சேரை யூஸ் பண்ணிக்கிடுங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒருத்தவங்க பேச வந்தாங்க, நீங்கள் அங்கே உட்காருங்க, நான் தான் உட்காரணும் கிடையாது, உட்காருங்க அப்படின்னு நான் பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்காந்த உடனே திடீர்னு வானம் திறக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. சட்டா புட்டான்னு சத்தம் கேட்டுச்சு. என்னடான்னு பார்க்குறேன், 3 சிஸ்டர்ஸ், பாஸ்டர் எந்திரிங்க அடிக்கடி படலையே அப்படின்னா. எனக்கு உடனே அப்பவும் வசனம் தான் ஞாபகம் வச்சு, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, ஒரு குடும்பம் தீர்க்க தரிசனமாக தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த சேரை. வழி இதுவே, இதில் அமருங்கள், உங்கள் ஸ்தானத்தை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க, நான் பெருந்தன்மை, நீங்கள் உட்காருங்க, அது யாருனாலும் உட்காரலாம், நான் இதில் உட்காந்துக்கிட்டு தான் பிளாஸ்டிக் சேரில் போய் உட்காந்து பிறகு 3 கைகள் என்னை பிடிச்சி தூக்கி பிறகு கொஞ்சம் அவங்களையும் இளைப்பாறை பண்ணி நல்ல பல ஒரு பேண்ட்டு கிளியலை, சட்டை கிளியலை, உள்காயம் வெளிக்காயம் ஒன்றுமே இல்லை. ஆகவே நீங்கள் அமருங்கள், நான் நின்று கொண்டு இருக்கிறேன், தயவுசெய்து பிளாஸ்டிக் சேரில் உட்கார சொல்லி விடாதீர்கள். அப்போ நல்லா கவனிங்க. சூழ்நிலை எல்லாம் சத்தமாக மறுபடியும் சொல்லுங்க. பேட் கண்டிஷனில் டேடு கூடவே இருக்கிறார். நல்ல கரங்க, டேடு கூட இருக்கிறார். ஒஸ்ட்டு கண்டிஷனில் பெஸ்ட்டு அப்பா நம்ம கூட இருக்கிறார். கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
ஆகவே இந்த வருஷம் ஒரு பெரிய ரெஸ்ட்ஃபுல் டேஸ். இந்த நதி, பரிசுத்த ஆவியானவராகிய நதி, இதை ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். ஒரு நதி உண்டு, பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு நதி உண்டு. நதின ஒன்று வைகை நதியெல்லாம் யோசிச்சுறாங்க. இங்கே ஆந்திராவில் கோதாவரின்லாம் இருக்குது. 1 கிலோமீட்டர் கல்கட்டாவில் உள்ள நதி இருக்குது, யமுனா. அங்கெல்லாம் ஷிப்பே போகும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் நதி உங்களிலிருந்து பாய 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 கான்ஃபிடென்ட், தைரியம், அசாதாரண பலன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்னுடைய மனைவி பிள்ளைகளை ஆச்சரியமாக, அளவுக்கு அதிகமான பிரயாணங்கள் இந்த வருஷத்திலே கிட்டத்தட்ட 30,000 40,000 கிலோமீட்டர்ஸ் பிரயாணம். ஆண்டவர் கிருபைனால எல்லா போகிற இடங்களில் கிடைக்கிற சாப்பாடு, நல்ல தண்ணி, எல்லாத்துலேயும் ஆண்டவர் சுகபத்திரமாய் பாதுகாத்தார். வெயிட்டு கொஞ்சம் ஒரு 300 கிராம் 400 கிராம் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியலை. 50 கிராம் தான் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்னை பாதுகாத்து சுகத்தோடு வைத்தார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. சாட்சி சொல்கிறவங்க நீங்கள் வரலாம், வந்து முன்பாக வந்து கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு செய்த காரியங்களை